வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன நன்மையெல்லாம் செய்ய காத்திருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு. சுக்கிரன் தை மாசம் 15ஆம் தேதி, இங்கிலீஷுக்கு ஜனவரி 28ஆம் தேதி மீன ராசிக்கு போறான். அவன் குருவோட பரிவர்த்தனை பெறுறான். அவன் உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறான், என்ன நன்மையெல்லாம் செய்ய போறான்? 90 நாளைக்கு நீங்க நினைப்பதெல்லாம் கைகூடும். நினைப்பதெல்லாம் கைகூடும். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத பொறுத்துதான் முக்கியமானது. அவசியமான செலவுல நீங்க நினைச்சீங்கன்னா அது அவசியமான செலவு. அனாவசியமான செலவுகள் நீங்க நினைச்சீங்கன்னா அது அனாவசியமா செலவாயிரும். அதை நீங்க நினைக்கிறது நடக்கும். நல்லதை நினைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. 90 நாளைக்கு இந்த டைம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கீங்களோ அது நடந்துரும். என்ன நினைக்க போறீங்க? நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் பூராமே வெற்றி அடையும் இருக்குது. என்ன முயற்சிகளை செய்ய போறீங்கிறத நீங்க தான் பார்க்கணும். பிள்ளைகள் வழியாக நீங்க என்ன முயற்சிகள் செஞ்சாலும் அது வெற்றி அடையுங்க. பிள்ளைகளுக்கு புதிய பொறுப்புகளை கொடுக்க போறீங்களா? கொடுக்கலாம். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய போறீங்களா? செய்யலாம். என்ன முயற்சி செய்தாலும் கைகூடும். தொழில் சம்பந்தமாக ஏதாவது முயற்சி செய்ய போறீங்களா? செய்யலாம். புதுசா ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கீங்களா? செய்யலாம். ஒரு செக்ஷன் கூடுதலாக துவக்கணும்னு நினைச்சீங்கன்னா செய்யலாம். எங்கேயாவது நீங்க பணி சம்பந்தமாக இடமாற்றத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னாலும் முயற்சி பண்ணலாம். நல்ல இடமாற்றமா அமையும். 90 நாள் அதுக்கு டைம் இருக்குது. மகர ராசிக்கு 5-10க்குரிய சுக்கிரனும் 3-12க்குரிய குருவும் இடம்பெயர்றாங்க. பரிவர்த்தனை யோகம் பெறுறாங்க. அதனால தொழில் சம்பந்தமாக நீங்க செய்யக்கூடிய செலவுகள் அனைத்துமே உங்களுக்கு நன்மையை தரும். தொழில் சம்பந்தமாக நீங்க செய்யக்கூடிய செலவுகள் அனைத்துமே நன்மையை தரும். பிள்ளைகள் சம்பந்தமாக செய்யக்கூடிய செலவுகள் அனைத்துமே நன்மையை தரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும். வேலை வாய்ப்பு சம்பந்தமாக நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் முயற்சி பண்ணலாம். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சம்பந்தமாக நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நன்மையை தரும். 5-10க்குரியவனும் 3-12க்குரியவனும் பரிவர்த்தனை பெறதுனால பூர்வ புண்ணிய சொத்துக்கள் நீங்க சம்பந்தமாக என்ன முடிவு எடுத்தாலும் நன்மை தரக்கூடிய முடிவாக இருக்கும். முயற்சிகள் அனைத்துமே கைகூடக்கூடியதா இருக்கும். என்ன முயற்சி செய்யணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கிடணும். ஒன்றே ஒன்று சிந்திக்க வேண்டிய விஷயம், உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். பிரயாணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். பிரயாணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதை தவிர மற்ற என்ன நீங்க செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் 9ஆம் இடம் வலுப்பெறுவதன் காரணமாக நினைத்தது நிறைவேறும், நினைப்பது நடந்தேறும். செலவுகள் அனைத்துமே சுப செலவுகளாக மாறும், நல்ல செலவுகளாக மாறும். தொழில் சம்பந்தமாக நீங்க செய்ய வேண்டிய அனைத்து செலவுகளும் நல்ல செலவுகளாக மாறும். தொழில் சம்பந்தமாக நீங்க செய்ய வேண்டிய அனைத்து செலவுகளும் நல்ல செலவுகளாக மாறும். பிள்ளைகள் சம்பந்தமாக நீங்க செய்ய வேண்டிய செலவுகள் அனைத்தும் நல்ல செலவுகளாக மாறும். பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்கள் அனைத்தையுமே செய்யலாம். பிள்ளைகளுக்குரிய செலவுகள் அனைத்தையுமே செய்யலாம். பிள்ளைகளுக்குரிய சுப செலவுகள், திருமணம் போன்ற காரியங்கள், அவர்களுடைய தொழில் முயற்சிகள் அனைத்துமே செய்யலாம். பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும். தொழில செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும். செய்ய வேண்டியது ஒன்று, கவனமாக இருக்க வேண்டியது உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். பிரயாணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசிக்காரர்கள் இந்த 90 நாட்களை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எண்ணியாக எய்தக்கூடிய காலமாக இருப்பதால் நல்லவைகளையே திட்டம் போட்டு செயலாற்றி நல்லவைகளை பொறாமே நடைபெறுமாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றாலும் விரிவுபடுத்துங்கள். 90 நாட்களுக்கு அதுக்குரிய முடிவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பதவியில் இருக்கக்கூடியவங்க இடமாற்றம் சம்பந்தமாக ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள செஞ்சு கொள்ளுங்க. அலுவலகங்களை வேலை பார்க்கக்கூடியவங்கள் அந்த 5ஆம் இடம் வலுப்பெறுவதனால அது சம்பந்தமா நீங்க என்னென்ன முயற்சிகள் செய்யணும்னாலும் செஞ்சு கொள்ளலாம். 5ஆம் இடம் சுபத்துவம் பெறுறதுனால 5ஆம் இடத்துக்குரிய காரியங்கள் அனைத்துமே செய்யலாம். மன தெளிவோட செயல்படுவீங்க. இந்த காலகட்டங்களில் மனத்தெளிவு இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே சுபமாக மாறும்.
மனசு தெளிவா இருக்கிறதுனால தான் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே நன்றாக நிறைவேறும் சொல்லக்கூடியது. ஆக நீங்க என்னென்ன திட்டம் போடணுமோ, திட்டம் போட்டு எல்லாத்தையுமே செய்து கொள்ள வேண்டியது இந்த 90 நாட்களுக்குரிய காலகட்டத்தில அவசியமாகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துரும். அதனால நல்ல காரியங்களை நினைச்சு நல்ல காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய உடல் நலன்ல மட்டும் கவனமாக இருங்க. அது சனி பகவானுடைய இருக்கையை பொறுத்து அமைகிறது. அது 4ஆம் இடத்தையும் பார்க்குது, 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உடல் நலனில கவனமாக தேவை. பிரயாணங்கள்ல கவனமாக தேவை. அ ந படிகள்ல ஏறும் பொழுது, பாத்ரூம்கள்ல நடக்கும் பொழுதும் கவனம் தேவை. உடல்நலில் கவனம் செய்வது மட்டும் தான் அவசியமாகிறதே தவிர, மற்றபடி அனைத்து செலவுகளுமே சுப செலவுகளாக மாறுகிறது. பதவி வலுப்படுகிறது. பிள்ளைகள் நலம் மேம்பாடு அடைகிறது. அனைத்தும் சுகமாக இருக்கிறது. இந்த சுக்கிர பயிற்சியின் காரணமாக 90 நாட்களுக்கு என்று சொல்லி, மகர ராசியார்கள் நன்றாக இருங்கள் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.